வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். யாராலும் அழிக்க முடியாத வரத்தினை பெற்ற சூரபத்மனை அழிப்பதற்காகவே சிவபெருமான் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளை உண்டாக்கினார். இந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின் பார்வதி அம்மா இந்த 6 குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக்கி, அதாவது 6 முகமும் 12 கைகளையும் கொண்ட முருகப்பெருமானாக உருப்பெற்றார். இவர் 6 நாட்கள் போரிட்டு சூரபத்மனை அழிச்சிட்டாரு. இதை ஒட்டியே 6 நாட்கள் விரதம் இருந்து கந்தசஷ்டி கொண்டாடும் வழக்கம் நடைமுறையில் வந்தது. ஐப்பசி மாதம் சுக்லபட்ச சஷ்டி அன்னைக்கு இந்த விரத நாள் ஆரம்பிக்குது. அன்னைக்கு முருகப்பெருமானையே சிந்தையில் நிறுத்தி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சால் நமக்கு அகத்தில் ஏற்படும் நோய்களும் சரி, புறத்தில் ஏற்படும் நோய்களும் சரி நீங்கும். மேலும் தீய சக்திகளால் ஏற்படும் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபடலாம்ங்கிறது ஒரு பரவலான நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஓம் சரவண பவ.